ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் ஒயிட் சாஸ் மேகி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 4 பேக்கெட் மேகி எடுத்திருக்கேன். கேப்சிகம், வெங்காயம், கேரட், பூண்டு பொடியாக அரிஞ்சது, பட்டர், மேகி மசாலா, ஷெஷ்வாங் சாஸ். இந்த லிங்க்கை நான் கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேன். பால் 1 கப்பு, சால்ட் தேவையான அளவு, ஆரிகானோ, இது ஃப்ரெஷ் க்ரீம். இப்போ ஃபஸ்ட் நம்ம மேகியை அந்த சுடு தண்ணியில் போட்டு நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சதும் உங்களுக்கு வெந்துடும். மூளை திருகும், மூச்சுக்குள் அடுப்பெரிக்கும், இடப்பக்கம் வலப்பக்கம் இதயம் பெண்டுலமாடும். வாய் மட்டும் பேசாது, உடம்பெல்லாம் பேசும். வாய் மட்டும் பேசாது, உடம்பெல்லாம் பேசும். இது மோசமான நோய், ரொம்ப பாசமான நோய். இது மோசமான நோய், ரொம்ப பாசமான நோய். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மேகியை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் பட்டர் சேர்த்து, பட்டர் நல்லா உருகுனதும் பூண்டை சேர்த்துடலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம இங்கே அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். மேகி மசாலாவிலே உங்களுக்கு உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் சேர்த்துடலாம். கேப்சிகமையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதில் சாஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஷெஷ்வாங் சாஸு, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் நெக்ஸ்ட் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற ஆரிகானோவை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு மேகி மசாலா, ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீஸ் க்ரீமை சேர்த்துடலாம். நம்ம இங்கே நெக்ஸ்ட்டு பாலையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொதிச்சதும் நம்ம லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான்.
இப்போ நமக்கு ஒயிட் சாஸ் மேகி ரெடி ஆகிடும். எப்பயும் செய்கிற மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.